பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த வீடியோவில் கிளென்சிங் ஆஃப் அவர் ஹார்ட், நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்தல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஒரு சில காரியத்தை தியானித்தோம். த நீட் ஃபார் கிளென்சிங், சுத்திகரித்தல் எதற்காக அவசியம் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தேவன் வைத்திருக்கும் ஒரு நிலை அல்லது தகுதி, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க சுத்திகரித்தலே முதலாவது தகுதி. இரண்டாவது, நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனவே சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் அவசியம் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மூன்றாவது, நமக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம், எனவே சுத்திகரிப்பு மிக மிக அவசியம். இந்த காலை நேரத்திலும் இரண்டாவது காரியமாக சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தின் தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கிளென்ஸ்ட் ஹார்ட் என்கிற தலைப்பின் கீழாக வேகமாக ஒரு 3 காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 24வது சங்கீதம் வசனம் 4. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சோ முதலாவது தன்மை என்ன அப்படின்னா, கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் பியூர் ஹார்ட், சுத்தமான கைகள் மற்றும் தூய்மையான இருதயம். அதை தான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். கைகளில் சுத்தம் உள்ளவனும். கைகளில் சுத்தம் அப்படின்னா நம்ம கையை கிளீனா வச்சுக்கிறது இல்ல, அடிக்கடி கை கழுவுறதா? இல்லவே இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நடத்தை, இதுதான் கைகளில் சுத்தம். நிறைய பேர் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, கைகளில் சுத்தம் அப்படின்னா பணத்தை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நாம் எப்படி செயல்படுகின்றோம், அதுதான் கைகளின் சுத்தம். நம்மளுடைய நடத்தை எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி இருக்குது என்பதை குறித்து நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கையை கழுவுறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கழுவுறோம், வெளியே போயிட்டு வந்தா நம்ம கை கால் என்ன பண்றோம், கழுவுறோம். ஏன் அந்த சுத்திகரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற காலில் இருக்கிற அந்த கிருமிகள்லாம் என்ன பண்றோம், நம்ம அகற்றுகிறோம் என்பதை அகற்றி விடுகிறோம் என்று நாம் நினைத்து அந்த காரியத்தை நாம் செய்கிறோம். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் ஆவிக்குரிய ஜீவத்துல நம்மளால வளர முடியும். இதுதான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கடவுள் எதை பார்க்கிறார் அப்படின்னா, இருதயத்தை பார்க்கிறார். நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறோம். கடவுள் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னா அது இன்னுமே டேஞ்சர். மனுஷங்க ஃபேஸை பார்த்து, முகத்தை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மள நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, நம்பிடுவாங்க. ஆனா இருதயத்தை பார்க்கிறப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு அப்படின்னா அறிந்திருக்கிறார். எனவே கைகளில் சுத்தமுடைய நபர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இதுதான் சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தின் முதலாவது தன்மை. இரண்டாவது தன்மை, விக்கிரகத்திற்கு உட்படாத ஒரு இருதயம், ஹார்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஐடலேட்ரி. 24ஆம் வசனம் 4ஆம் வசனத்துடைய 2வது பாகம் பாருங்க. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், தன் ஆத்துமாவை மாயைக்கு, இதுதான் ஐடல், விக்கிரகம். யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தால் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, மோசே போனவர் என்ன ஆனார்னு எங்களுக்கு தெரியல, அதனால ஆரோன்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா போராடுறாங்க. போராடி ஒரு பொன் கன்றுக்குட்டி, ஒரு கோல்டன் காஃப் என்ன பண்றாங்க, உருவாக்கி அதை அவர்கள் வணங்க தொடங்கி விட்டார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பொன் கன்றுக்குட்டி இது ஒரு விக்கிரகமாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வித்தியாசமான வடிவங்களில் விக்கிரகம் தோன்றலாம் அல்லது ஏற்படலாம். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், நம்ம வீட்டுல இருக்கிற பொருளா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும். அப்போ எதெல்லாம் நம்ம கடவுளை தாண்டி ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், எதுக்கெல்லாம் நம்ம கடவுளை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. எனவே விக்கிரகத்திற்கு உட்படாத இருதயமே, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் அகற்றிவிட தேவன் நமக்கு உதவி செய்வார். இது 2வது தன்மை. 3வது தன்மை, ஹார்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி, உண்மையான இருதயம். 4ஆம் வசனத்துடைய 3வது பாகம், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அதாவது பொய்யாக ஆணையிடுதல். நிறைய நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்றோம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக நான் என்ன பண்றேன், பொய்யா ஒரு காரியத்தை ப்ராமிஸ் பண்றேன், சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. பைபிள் கிளியரா சொல்லுது, பொய்யாய், அதாவது கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்போ இது தேவன் வைத்திருக்கும் ஒரு நிலை.
இருதயத்தில் சுத்திகரிப்பு ஏற்பட்டால் நாம் பொய்யாய் ஆணையிட மாட்டோம். ஏன் அப்படின்னா அது ஏமாற்றுவதற்கு நிகராகும். அதற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். இதைதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 51:6 சொல்றாரு. நம்முடைய தேவன் உள்ளான இருதயத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா உண்மையான அந்த தன்மையை எதிர்பார்க்கிறார். எனவே நாம் உண்மை உள்ள நபர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தின் 3 தன்மைகள். முதலாவது, நம்முடைய கரத்தில் சுத்தம் இருக்கும், அதாவது நம்முடைய நடத்தை சுத்தமாக இருக்கும். 2வது, விக்கிரகத்திற்கு உட்படாத ஒரு இருதயமாக இருக்கும். 3வது, கபடாய் ஆணையிடாமல் உண்மையான இருதயத்தோடு இருக்கின்ற நபர்களாய் நீங்களும் நானும் இருப்போம். தொடர்ந்து இந்த 4ஆம் வசனத்தை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.